ஏய், அம்மா கால் பண்றாங்க பாரு, எந்திரி. ஏய், எந்திரி. ஹலோ எவ்ரிபடி, நான் உங்க சஸ்திகா ராஜேந்திரன். நீங்க வந்து டிக் 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 ஷோல வந்து என்ன பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும். டிக் டிக் ஷோல இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஸ்டெப்பை வந்து காலையிலேயே கால் பண்ணியிருக்கீங்க. ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்ப்பா, அதான் கால் பண்ணேன். என்ன விஷயமா? நல்ல ஜாதகம் ஒன்று வந்திருக்கு, அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு கால் பண்ணேன். அதான் ஒரு வருஷம் டைம் கேட்டனேப்பா. நீ கேட்டதெல்லாம் சரி, வயசாயிட்டே போகுதுலப்பா, அதான் மேட்ரிமோனியில் ப்ரொஃபைல் போட்டிருந்தேன். நல்ல ஜாதகமாக ஒன்று வந்திருக்கு. சரிம்மா, நீ சொல்றது புரியுது. ஆனா இப்ப வேணாமே. ஷாலினி பையனும் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறான், ஜஸ்ட் போய் பாரு, அது போதும். இப்போ எதுக்குப்பா அதெல்லாம்? கொஞ்ச நாள் போட்டுமே. டேய் தம்பி, நான் நம்பர் ஷேர் பண்ணுறேன், நீ போய் மீட் பண்ணி பேசு. உனக்கு ஓகேனா பேசலாம், சரியா? சரி, ஓகேம்மா. சரிப்பா. நோ தானே சொல்ல போறோம். ஆமாம், கண்டிப்பாக நோ தான். ம். ஷாலினி. ராம், ம். டேக் a seat. தேங்க்யூ. நைஸ் டு மீட் யூ. ஹாய், ஐம் ஷாலினி ராஜேந்திரன். ஹாய். உங்க ஆஃபீஸும் பக்கத்துல தான் இருக்கோ? ம். யா, நியர்பை. ஓ, அப்போ அடிக்கடி வருவீங்களோ? ஆஃப் அன் வரமாட்டேன். ஃப்ரீ டைம் கிடச்சதுன்னா அப்போ ஃப்ரெண்ட்ஸோடு வருவேன். சரி, நீங்கள் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணீங்களா? இல்லை, நீங்கள் வந்ததும் பண்ணலான்னு நினச்சேன். ஓ. ம். இங்கே ஷேக்ஸ் நல்லாயிருக்கும். இவனை ட்ரை. ஏங்க ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, என்னோட ஃபேவரட்டும் அதுதான். ஓ, அப்போது நீங்களும் இங்கே அடிக்கடி வருவீங்களோ? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது. ம். ஓகே. வெயிட்டர் சார், 2 கேலக்ஸி மில்க் ஷேக். 5 minutes சார். ம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரி, நீங்களே சொல்லுங்க. ஓகே, லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீங்களே சொல்லுங்க. சார், யுவர் ஆர்டர். சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஏன் பொண்ணுங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லணுமா? நீங்களே சொல்லுங்க. சரி, நானே சொல்கிறேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னது? இல்லை, இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏங்க, எனக்கும் தாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. அம்மா சொன்னாங்களேன்னு வந்தேன். பட் என்னங்க? கை. ஓ, சாரி. ம். கிளம்பலாமா? ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்துருச்சு. ம், போகலாம். வெயிட்டர், பில். சார், பில். ஓகே. நான் பே பண்ணிடுறேன். இட்ஸ் ஓகே, நான் பண்ணுறேன். கிளம்பலாம். ம். ஏன்?
உங்கள் ஈவினிங் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் யூ ஷேக் வாங்கி கொடுத்ததுக்கு. அம்மா, நான் ஒன்று கேட்கணும், கேட்கலாமா? நோ ப்ராப்ளம், கேளுங்க. அம்மா, நீங்கள் ஏன் நோ சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் நோ சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு நோ சொன்னீங்க? அதை நான் சொல்லணும்னா ஒரு நைட் பத்தாது. அதை விடுங்க, நீங்க சொல்லுங்க ஏன் நோ சொன்னீங்கன்னு. என் கதையெல்லாம் கேட்டா நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது. ம் ஏய் ஷாலினி, சாப்பிட கீழே வா. ஃப்ரெண்டு கூப்பிடுறா, பார்க்கலாம். பார்க்கலாம். அதை நான் சொல்லணும்னா ஒரு நைட் பத்தாது. ம் அப்படின்னு சொல்லியிருப்பா. என் கதையெல்லாம் கேட்டா நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது. ஒருவேளை தூக்கத்தையே கலைச்சிருக்குமோ? ம் ராம், என்ன ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்க போல? நீங்கள் கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க போல. உட்காருங்க ஷாலினி. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேக்கே ஆர்டர் பண்ணிடலாமா? ஆமா, நேற்று ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்ன? அதாங்க உங்களோட தூக்கம் வராத கதைய சொல்லுங்க கேட்போம். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் கூட ஏதோ கதை இருக்குன்னு சொன்னீங்களே, சொன்னால் டைமே பத்தாதுன்னு. இப்போ ரொம்ப டைம் இருக்குது, சொல்லுங்க கேட்போம். டைம் இருக்குன்னா சொல்றேன், கேளுங்க. எல்லாத்துக்கும் பணம் தாங்க காரணம். பணமா? என்னங்க சொல்கிறீங்க? நானும் கார்த்திக்கும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணோம். எங்கள் லவ்வை டீமே கொண்டாடுச்சு. அந்த அளவுக்கு இருந்தது எங்கள் பேர். எனக்கும் கார்த்திக்கும் சண்டை வந்ததே இல்லை. ஏன்னா கார்த்திக் என்ன அவ்வளோ லவ் பண்ணான், நானும் தான். எங்களுக்குள்ள இந்த பணத்தால் தான் பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்பயுமே எதிர்பார்க்காதுன்னு நடக்கும் லைஃப்பில். என் லைஃப்லேயும் அப்படி தான். எங்கள் டீமில் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் வித் ஹைக் கொடுத்தாங்க. கார்த்திக்கை விட அதிகமாக சேலரி வாங்க ஆரம்பித்தேன். கார்த்திக்கால் அதை ஏற்றுக்கவே முடியல. 2-3 மாதம் ஒன்றுமே தெரியல.
கார்த்திக் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான். சண்டைங்களும் ஆரம்பிச்சது. ஆனால் காதல் குறைஞ்சு ஈகோ அதிகமானதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டேன். கார்த்திக் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா? ட்ரை பண்ணவே இல்லை. ஏங்க அந்த தூக்கத்தை கலைக்கிற கதையை நான் வேணா சொல்லவா? கேட்குறீங்களா? சொல்லுங்க, கேட்குறேன். அவள் பேர் இனியா. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அவளும். லாஸ்ட் இயர் தான் அவளை பார்த்தேன். எங்கள் காதலும் அப்போ தான் ஆரம்பிச்சுது. இனியா ரொம்ப நல்ல பொண்ணுங்க, பணக்கார பொண்ணும் கூட. ஆனால் அதை எப்பவுமே அவள் என்கிட்ட காட்டினதே இல்லை. எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அவள் தான் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் வேலையும் கிடச்சிது, கம்மியான சம்பளத்தோட. பணத்தால் நமக்கு எப்பவுமே பிரச்சனையே வரக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாள். ஆனால் அது அவளுக்கு பிரச்சனை இல்லை, அவள் வீட்டுக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. என்னோட வேலை, என்னோட மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸால் ஏற்றுக்கவே முடியல. அவங்க பேரண்ட்ஸ் பேச்சை மீறியும் அவளாலையுமே வர முடியல. ஏன்னா வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அவளை கஷ்டப்படுத்தவும் எனக்கு மனசு இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் நல்ல வேலை, நல்ல சம்பளம், காரு, வீடுன்னு எல்லாமே இருக்கு. ஆனால் என் இனியா என் கூட இல்லை. நம்ம 2 பேரோட லைஃப்பில் கூட பணம் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஆமால. சார் பில். ராம், ஷேர் பண்ணிக்கலாமா? ஓ எஸ். ம் என்னோட ஷேர். ம் கிளம்பலாமா? ஷேர் பண்ணிக்கலாமா? ஷாலினி, என்னாச்சு ராம்? ஏதாவது சொல்லணுமா? நம்ம ஏன் பில் ஷேர் பண்ண மாதிரி நம்ம லைஃப்